ஐஃபோன் எக்ஸ் கொடுத்த கஸ்டமருக்கு 16 திருப்பி தர போகிறோம். ஃபுல்லாக டேமேஜ் ஆகி ஒரு எக்ஸு தான் நம்மக்கிட்ட ரிசீவ் ஆகிருக்கு. இதுக்கு டிஸ்பிளே, ஹவுசிங்கு, பேக்டோர் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அதுவும் எனக்கு ஐஃபோன் எக்ஸாக வேணாம், 16 கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க. 16 பிங்க் கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் இருக்கிற ஃபுல் ஸ்பேரையுமே ஐஃபோன் 16 கன்வெர்டர் கேஸில் நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி இதுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளேவும் சேஞ்ச் பண்ணி கொடுத்து கஸ்டமருக்கு ஃபுல் ஒர்க்கிங்கோட ஐஃபோன் எக்ஸை 16 கன்வெர்ட் பண்ணி தர போகிறோம். இப்போ இதில் இருக்கிற ஃபுல் ஸ்பேரையுமே எடுத்து நம்ம 16 கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்கள் பழைய ஐஃபோனை கன்வெர்ட் பண்ணாலும் சரி, உங்கள் ஐஃபோன் ஆல்ரெடி டேமேஜாக இருக்குது அந்த ஐஃபோனை ரெடி பண்ணாலும் சரி, ஐஃபோனுக்கு டிஸ்பிளே மாற்றணும், பேட்டரி மாற்றணும், கிளாஸ் மாற்றணும், எதுனாலும் சரி தாராளமாக எனக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லாமல் ஐஃபோனும் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு மொபைலில் எந்த விதமான கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, எனி மொபைல், எனி ஆண்ட்ராய்டு எனி ஐஃபோன் எதுனாலும் சரி, ஸ்க்ரீனில் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோனை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. பக்காவாக ஒரிஜினல் ஸ்பேர் வச்சு கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனில் ஃப்ளாஷ் லைட்லேருந்து ஆக்ஷன் பட்டனு, வால்யூம் பட்டன் எல்லாமே பக்காவாக வேலை செய்யும். இது மாதிரி உங்கள்கிட்ட எந்த விதமான கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ரெண்டுமே ப்ரொஃபைலில் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.